வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான அபிலாஷம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். பொதுவா எல்லா லவ் ஸ்டோரியிலயும் முடிவு எப்படி இருக்கும்ன்றதை நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி தான் முடிப்பாங்க, இந்த மாதிரி தான் நடக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த படத்துல நீங்க கெஸ் பண்ணாத மாதிரி ஒரு முடிவை வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தை மத்த படத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவான அபிலாஷா காட்டுறாங்க. ஒரு தெரபிஸ்ட் கிட்ட தான் வந்திருக்காரு போல. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சரியான இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாரு. இதை தாண்டி இவருக்கு இருட்ட பார்த்தா பயம். அதை பத்திலாம் ஒவ்வொன்றா இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் கீழே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அபிலாஷ் தெரபிஸ்ட் கிட்ட வரல, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. கீழே காட்டும் போது தான் நமக்கு அந்த விஷயம் தெரிய வருது. பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயந்து மயங்கி விழுந்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாரு போல. இப்ப இந்த பொண்ணுமே எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணுமே என்னெல்லாம் பண்ணா அதை ஓவர் கம் பண்ணலான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பொண்ணு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க கிட்ட நார்மலா இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணுமே பேசி இவரை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தான் வச்சிருக்காரு. அத்தர் விற்பாங்க பாத்தீங்களா, அதுதான் மேக்ஸிமம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கடையில ஒரு பொண்ணு வேலை பார்க்குற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஏறக்குறைய 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காரு. வேலை பார்க்குற பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த வாட்டியாவது என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகே ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க. இவரும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மை என்ன தெரியுமா, இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாது. இவர் ஸ்கூல் டைம்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணையே நினைச்சுதான் இருந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய அக்கறையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவரும் போன விஷயம் என்னாச்சு, நீ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போயிருக்க மாட்ட, அந்த பொண்ணு தெரபிஸ்ட்ன்றதுனால சும்மா பேசுறதுக்காக தானே போனன்ற மாதிரி இந்த பெரியவர் கேட்கிறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாரு. ஏன்னா ஹீரோவோட லவ் ஸ்டோரி இந்த பெரியவருக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ ஷெரின் ஒருத்தங்களை தான் லவ் பண்ணிருப்பாரு. அவங்களுக்காக சின்ன வயசுல ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அந்த லெட்டரை அப்பப்ப எடுத்துலாம் படிப்பாரு. இப்படிதான் ஹீரோவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அந்த ஷெரீன் மும்பைல இருந்து திரும்பி வரப்போறதா அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா ஷெரீன் அமர்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவர் இறந்து போயிட்டாரு போல. பொண்ணை கூட்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வரப்போறா, பாவம் பொண்ணை தனியா வச்சு கஷ்டப்பட போறா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இவருமே ஃபீல் பண்றாரு. ஷெரீன் வரதுல இவருக்கு ஆசை இருக்கு. ஆனா ஹஸ்பண்டை இழந்து ஷெரீன் வந்திருக்காங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. பெரியவர் இருக்கார்ல, திரும்பி உனக்கான வாய்ப்பு கிடைக்குது போல, இந்த வாட்டியாவது உன்னோட மனசுல இருக்கிறத ஷெரீன் கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரும் வழக்கம் போல இவரோட கடையில வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஷெரீன் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க இருக்க பொண்ணு கிட்ட அத்தர் வேணும்னு கேக்குறாங்க. அத்தர்லாம் இவர் தான் பார்த்துப்பாரு, நீங்க இவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி பொண்ணுமே ஹீரோ கிட்ட அனுப்பி வச்சிடறா. ஹீரோவும் இவங்களும் ஃப்ரெண்டுல சகஜமாலாம் பேசிக்கிறாங்க. அத்தர் என்ன வேணும்ன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவரே ஒரு அத்தரை எடுக்கிறாரு. கரெக்டா இவங்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறாரு. நானும் இதான் வேணும்னு நினைச்சேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்காக வாங்கல, நிறைய அத்தர் வேணும், துபாயில இருக்க ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்ப போறேன், அனுப்ப முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல தான் டெலிவரி சர்வீஸ் இருக்கு, நான் அனுப்பி வச்சிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நம்ம ரீயூனியன் இருக்கு, அதுக்கு வந்துருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. கன்ஃபார்மா வர முடியுமா தெரியல, நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி இந்த ஷெரீனோ இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த இடத்துல தான் இவர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஷெரீனோ இவரும் சின்ன வயசுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஷெரீன் இருக்காங்கல்ல, இவரோட வீடு வரைக்கும் வெட்டுறதுக்காக கூட வந்துட்டு இருக்காங்க. டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. நீ டார்ச் லைட் அடி, நான் வீட்டுக்குள்ள போயிடுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஷெரீன் ஏத்துக்கிறாங்க. ஆனா இவர் போகும்போது டார்ச் லைட்டை வேற பக்கம் திருப்பிடுறாங்க. அவரும் பயப்படுறாரு. அவரை பயப்பட வச்சு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல டிராமா மாதிரிலாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டிராமா நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு டீச்சர் மயங்கி விழுந்துட்டாங்கன்ற மாதிரி வேற ஒரு சாருக்கு தெரிய வருது. இந்த சாருமே பதட்டமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு டீச்சர்னு கேக்குறாரு. சார், ஒரு பையனுக்கு லாயர் ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் கடைசி நேரத்துல ஏற்பாடாகல, அதனால தான் டென்ஷன்ல மயங்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் போய் எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இந்த சார் சொல்றாரு. ஆக்சுவலா ஷெரீனை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ் தாமான்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது கவர் பண்றதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான் கேட்டு வாங்குறாரு. அபிலாஷ் தான் அந்த லாயர் கெட்ட போடுற நிலைமை இருக்கும். இந்தப்பா இத லாயர் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோன்ற மாதிரி இவர் போட்டு விடுறாரு. சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்ட் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பார்த்து சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவரை ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க போல. சகஜமா இவர்கிட்ட பேசி சிரிக்கலாம் செய்யறாங்க. ஸ்கூல் டைம்ல அபிலாஷை பொறுத்த வரைக்கும் அஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இவர் அடிக்கடி இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறத அந்த அஜேஷ் கவனிச்சிட்டு இருக்காரு. எதுக்குடா அவ பின்னாடியே
கூடயே சுத்திட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல, அவளை பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சுக்குள்ள ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் அபிலாஷ் சொல்றாரு. அதுக்கு இந்த அஜேஷ் இருக்கார்ல, இதுக்கு பேர் தான் லவ், நீ அந்த பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணு கிட்ட வெளிப்பத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருமே லெட்டர் மூலியமா எழுதி வெளிப்பத்திரலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா லெட்டரை தரதுக்கு கூட இவருக்கு பயமா இருக்கு. கஷ்டப்பட்டு இவருமே ஒரு நல்ல லெட்டரை ரெடி பண்ணிடுறாரு. சமயம் பார்த்து தரணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஸ்கூல் முடிக்கிற நிலைமை வந்துருது. இதுதான் கடைசி நாள், இன்னைக்காவது அவகிட்ட தந்துருன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்றான். இவர் தர போனாரா என்னன்றது கிளியரா தெரியல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அதாவது இப்ப ரீயூனியனுக்காக எல்லா பசங்களும் வந்திருக்காங்க. அஜேஷ்மே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ மட்டும் அவங்க வரலையான்ற மாதிரி ஷெரீனையே தேடிட்டு இருக்காரு. ஆனா ஷெரீன் வந்திருக்கவே மாட்டாங்க. ஷெரீன் திரும்பி வந்ததை பத்திலாம் அஜேஷ் கிட்ட சொல்றாரு. இது கடவுளா உனக்கு பார்த்து தந்த வாய்ப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. போன வாட்டி தான் நீ ஷெரீன் கிட்ட லவ்வ சொல்லவே இல்ல, இந்த வாட்டியாவது சொல்லிருன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. சமயம் பார்த்து சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோக்கு இன்னமும் இருட்ட பார்த்தா பயம். வீட்டுக்கிட்ட வரும்போது வீட்டுல லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. என்ன லைட்லாம் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா அம்மான்னு அம்மாவை தேடிக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்துல ஷெரீன் இருக்காங்க. இவர் பயந்த மாதிரி கீழே விழுறதுக்கு போறாரு. நான் தான் அப்படின்ற மாதிரி ஷெரீன்மே லைட்டை போட்டு அந்த இடத்துக்கு வராங்க. நீ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லைன்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, இவன் அதே மாதிரி தான் இருக்கான்ற மாதிரி அம்மாவும் சிரிக்கிறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஷெரீன் இப்ப நீ குழந்தைய வச்சு தனியா என்னமா பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த டாபிக் எடுத்தோன்னா அவங்களோட முகம் டோட்டலா மாறிடுது. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஹீரோவும் பாக்குறாரு. இப்ப ஷெரீன் கிளம்புறன்ற மாதிரி வாசல் கிட்ட வராங்க. நான் வேணா டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நீ டிராப் பண்ணா திரும்பி நான் வந்து உன்னை டிராப் பண்ண வேண்டியிருக்கும், வேணான்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் கிட்ட ஏற்கனவே கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல. அந்த அண்ணன் பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறது. இவங்களுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த ஷெரீன் இருக்காங்கல்ல, அமர்னு ஒருத்தர லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுவும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்பத்துல இருந்து அப்பா பேசாம இருந்திருப்பாரு. இப்போ வரைக்கும் அப்பா பேசாம தான் இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நீயாவது அப்பா கிட்ட பேசலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் ஷெரீனுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்ன போஸ்ட்ன்ற மாதிரி பிரிச்சுலாம் பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. வெளியே வான்ற மாதிரி ஹீரோவா அந்த லெட்டரை படிக்க சொல்றாங்க. படிக்கிற ஹீரோவோட முகமும் டோட்டலா மாறுது. ஆக்சுவலா ஹீரோ நிறைய அத்தர்லாம் அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அதை செக்கிங்ல புடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால அஜேஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் லாயரு, அதனால தான் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. படிச்ச அவர் இருக்கார்ல அபிலேஷ், நீ மட்டும் வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அபிலேஷும் ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிறைய அத்தர் அனுப்பியிருக்கல, ஏதாவது தப்பான ஆக்டிவிட்டிக்கு இருக்குமான்றதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு லெட்டர் தந்தாலே ஈஸியா வெளியே எடுத்துடலாம், பிரச்சனை இல்லாம முடிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா உன்னோட லவ்வை வெளிப்படுத்துறதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்ச நாள் அலையிற மாதிரி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி அவகிட்ட சொல்றேன், நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வந்தவர் இது நார்மல் பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சந்தேகப்படுவாங்க. அதனால கவனமா இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும், நிறைய பேரை பார்க்கணும், நிறைய லெட்டரை ஏற்பாடு பண்ணணும், அப்பதான் இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அபிலாஷ் ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. என்ன இவன் மயக்கம் போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அவர் கண் முழிச்சிட்டு தான் நர்ஸ் சொல்றாங்க, நீ வெயிட் பண்ணு, நான் இவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி அஜேஷ் சொல்றாரு. இப்ப இவர்கிட்ட எழுப்பி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மச்சான், ஆக்டிங்காக மயக்கம் போட்ட மாதிரி விழுந்தியான்னு கேக்குறாரு. நீ பேசினதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும், ஆனா கொஞ்சம் பயங்கரமா பேசினியா, பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு இவர் பயந்தாங்கொலின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கீழே வந்த அஜேஷ் இருக்கார்ல, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த வேலையை முடிக்கணும், அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், அவன் கூட சேர்ந்து செயல்பட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே பிரச்சனைன்னு ஷெரீன் நினைக்கிறாங்க. கடவுள் எதுக்காக எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை தராரு, நான் நேசிச்சவர் என்னை விட்டு இறந்து போயிட்டாரு, இப்ப இந்த பிரச்சனையில வேற மாட்டிருக்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. ஹீரோவா அவங்கள கூட்டு போறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. அப்பதான் அவங்களோட பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு சாக்லேட் தரலான்ற மாதிரி பக்கத்துல வந்து சாக்லேட் தராரு. ஆனா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்தியில பேசுறா. அதாவது ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சாக்லேட்லாம் வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றா. அவ இந்தியில பேசுறதுனால என்ன பேசுறான்றது ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதே வீட்டுல இருக்க சொந்தக்கார அக்கா இருக்காங்கல்ல, அவ என்ன சொல்ல வரான்றதை இவருக்கு புரிய வைக்கிறாங்க. நீ யாருன்றது பாப்பாக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றான்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஷெரீன் வந்துடுறாங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் ஒரு லெட்டர் தர மாதிரி தான் பிளான் இருக்கும். இவருமே லெட்டரை தரதுக்காக வந்துடுறாரு. அங்க இருக்கவரு வாங்கி படிச்சிட்டு இருக்காரு. படிச்சிட்டு இருக்கவரு இன்ஸ்பெக்டர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு.
இன்ஸ்பெக்டர் எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றாரு, ஏதாவது மாட்டிக்கிட்டனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக பயந்துகிட்டே வராரு. இன்ஸ்பெக்டரும் முதல்ல கோவமா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கவரு சட்டுன்னு சிரிக்கிறாரு. நான் அஜேஷ்க்கு வேண்டியவன் தான், உங்க பிளானை பத்திலாம் அஜேஷ் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, இன்னும் நிறைய இடத்துக்கு அவங்க கூட சேர்ந்து போக போறீங்கல்ல, சமயம் பார்த்து ப்ரொபோஸ் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அபிலேஷும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு அஜேஷ் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவரும் வண்டியை நிறுத்தி இறங்கி அஜேஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி ஏறலான்னு பார்த்தா இவங்க காணாம போயிடுறாங்க. இவங்க எங்க போனாங்கன்னு தேடுறாரு. பார்த்தா இவங்க ஒரு வீட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு டீச்சரா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் மன விரக்தினால சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இங்கதான் தூக்கு போட்டு இறந்து போனாரு. அப்பத்துல இருந்து இந்த பக்கம் வரவே நம்ம பயப்படுவோம். ஒரு நாள் கால்ல அடிபட்டதுனால நான் இதே இடத்துல நின்னுட்டேன், நீ வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துட்ட, ஆனா நான் வரலன்னு தெரிஞ்சு பயத்தை தாண்டியும் இந்த இடத்துக்கு வந்து என்ன கூட்டு போனேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும், ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி இவருக்கு வேண்டியவங்க கிட்ட சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும், அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. சமயம் பார்த்து பண்றன்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. பாஸ்ட்ல இவர் ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. ஏன் ப்ரொபோஸ் பண்ணலன்ற மாதிரி ஒரு கேள்வி இப்பயும் இருக்கதான் செய்யுது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்களுக்காக ஒரு கிஃப்ட ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி தாஜுன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஷெரீனுக்கு வேண்டியவரா இருப்பாரு. இப்ப கார்ல ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. ரிச்சான கார்ல வராருல, அதனால பசங்க எல்லாம் மடக்கிடுறாங்க. ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்க போகுது, ஏதாவது நிதி மாதிரி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே 100 ரூபாய் எடுத்து தந்துடுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் காசு தந்தன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி தான் நீங்க விளையாடவே செய்யணும்னு சொல்றாரு. பசங்களும் சரின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட இருந்து காசை வாங்கிடுறாங்க. இவர் ஃபாரின்ல இருந்து தான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. தாஜு வந்துட்டான், தாஜு வந்துட்டான்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஷெரீனோட சொந்தக்கார பையனை சொன்ன பாத்தீங்களா, இப்ப ஷெரீன் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. எல்லார்கிட்டயும் ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாரு. ஜாலியா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ஹீரோவா ஷெரீனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏதோ டெலிவரிக்காக வந்திருக்காரு போலன்னு நினைச்சு தாஜு இருக்காருல, என்கிட்ட தாங்கன்ற மாதிரி பாக்ஸ கேக்குறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இந்தான்ற மாதிரி இவர்கிட்டயே தந்துடுறாரு. இப்பதான் ஷெரீனோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. தாஜுவா என்கிட்ட வான்ற மாதிரி தூக்கிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட ஹிந்தில எல்லாம் பேசுறாரு. என்ன இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு சகஜமா பேசுறான், நம்ம லைஃப்ல குறுக்க வந்துருவானா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. இப்ப பயந்துகிட்டே இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஷெரீனும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில இவரோட வண்டி ரிப்பேர் ஆயிருது போல. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோ பிடிச்சு போலான்னு நினைக்கும் போது தாஜு அந்த வழியா வந்துடுறாரு. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க, எங்க போனோன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க உண்மையான இடத்த சொல்ல முடியாது இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே வண்டியை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ரெடி பண்ண முடியல, நீங்க வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நாங்களே பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. அட ஏறுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேருமே அந்த கார்ல ஏறிடுறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுறாரு. ஆனா இவங்க போக வேண்டியது ஹாஸ்பிட்டல் கிடையாது, வேற ஒரு இடம். இப்ப ஆட்டோ பிடிச்சு ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலா தாஜுன்னு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான்ல, ஹீரோக்கு பயமா இருக்கு. ஏன்னா தாஜு ஹீரோ விட ஸ்மார்ட்டா இருக்கான், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கான். பேசி அவன் ஷெரீனை ஓகே பண்ணிட்டா என்ன பண்றது, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதான் நாங்களும் சொல்றோம், ப்ரொபோஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட வீட்டுக்கிட்ட புதுசா பைக்ல நின்னுட்டு இருக்கு. என்னன்னு பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பார்த்தா தாஜு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வாங்க பிரதர் உட்காருங்கன்ற மாதிரி உட்கார சொல்றாரு. அம்மா கிட்ட ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காரு. அதாவது அம்மா கிட்ட பல வருஷம் பழகுன மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பொதுவா எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஆளுங்க இந்த மாதிரி தானே இருப்பாங்க. என்ன நம்ம அம்மா கிட்ட நம்மளை விட க்ளோஸா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. இந்த தாஜுவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணலான்ற ஐடியால வந்திருப்பான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஊர்கா தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பெரிய லெவல்ல நான் பண்ண போறேன், ஆண்டி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அம்மாவும் நான் பண்ண போறேன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சரி வாங்க நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஷெரீனை கூப்பிடுறான். ஷெரீன் இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் பைக்ல கிளம்புறாங்க. என்ன ஷெரீனை பைக்ல உட்கார வச்சு கூட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்க வராரு. நான் ஸ்ட்ரேஞ்சர்லாம் இல்லமா, உன் அம்மாவோட ஃப்ரெண்டுன்றத ஹிந்தியில சொல்றதுக்கு இவர் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட சாக்லேட் தரும் போது எப்படி பேசணும்ன்ற மாதிரி தான் பிராக்டிஸ் எடுக்கிறாரு. நார்மல் சாக்லேட்லாம் வேணாம், அந்த காலத்து சாக்லேட் வேணும்னு கடைக்காரர் கிட்ட கேட்டிருப்பாரு. அவர் ஸ்பெஷலா இவருக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்தாப்பான்ற மாதிரி பேப்பர்ல மடிச்சு தராரு. இவருமே அந்த பொண்ணுக்கு தரதுக்காக வந்துடுறாரு. ஆனா அந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, ஃபாரின் சாக்லேட்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தாஜு வந்தான்ல, நிறைய ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான், பசங்க விரும்பி சாப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவர் தர வந்ததை வச்சிடுறாரு. சரி ஷெரீனை பார்த்து பேசிட்டு போலான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப தாஜு பக்கத்துல வந்து உட்காடுறான். தாஜு கொஞ்சம் சோகமா இருக்கான். இவரு பேசினாலும் தாஜு பெருசா பேச மாட்டான். இவன் பயங்கரமா பேசுவானே, இப்ப எதுக்காக பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பெருசா காரணம் தெரியாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
நைட்டு நேரம் ஷெரின் தான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா தாஜ் இருக்கான்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். தாஜு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதுல எல்லாருக்குமே வீட்டுல விருப்பம் இருக்கும். தாஜு என்னை விட 3 வயசு சின்ன பையன், ஆனா எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன சொன்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல, நான் வேணான்னு சொல்லிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பாடா நல்லதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க அபிலாஷ், நீ தான் என்ன எப்பவுமே ஃப்ரெண்டு மாதிரி பாக்குற, மத்தவங்களாம் அப்படி இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன இவ இப்படி சொல்றா, அப்ப கடைசி வரைக்கும் நம்மள ஃப்ரெண்டா தான் பாப்பாளா, நம்ம ப்ரொபோஸ் பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் தேவையே கிடையாது, இழுக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 10 அத்தரை அனுப்புனதுக்கு இவ்வளவு விஷயம் நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பின்னாடி இருக்க ஒரு நபர் கேட்கிறாரு. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும், ஒரே ஒரு டாக்குமெண்ட் போதுமே, நீங்க தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன், நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏற்கனவே ஒரு லாயர் கிட்ட பேசினதா சொல்றீங்கல்ல, வேற ஒரு லாயர் கிட்ட பேசி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரான பிக்சர் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்லா தான் பேசிட்டு இருக்காரு, பார்த்தா அவர் ஒரு அக்யூஸ்ட்னு தெரிய வருது. இவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, இவனே ஒரு அக்யூஸ்ட்ன்ற மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, வேகமா அந்த நபரை இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் பேசுனதை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன், பார்த்தா அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அபிலாஷ் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவன் அக்யூஸ்டா கூட இருக்கட்டும், ஆனா அவன் பேசின லாஜிக்கு கரெக்டா தான் இருந்தது, நம்ம எதுக்காக செகண்ட் ஒப்பீனியன் கேட்க கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம செகண்ட் ஒப்பீனியன் வேற யார்கிட்டயாவது கேட்கிறோம், அது அஜேஷ்க்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, நம்மள என்ன நினைப்பான், அதனால வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி வேணான்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. மாற்ற நிலைமை வந்தது பாத்தீங்களா, அதை பத்தி அஜேஷ் கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ கண்டிப்பா வேற லாயர் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டா, இதை விட்டு தள்ளுடா, நாளைக்கு ரெண்டு பேருமே லாங்கான இடத்துக்கு டிராவல் பண்ணி போக போறீங்கல்ல, இதை விட உனக்கு லாங்கான டைம் கிடைக்காது, ப்ரொபோஸ் பண்ணிருன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. நாளைக்கு ரொம்ப லாங்குக்கு போறோம்ல, உன் பொண்ணையும் கூட்டு வரியான்ற மாதிரி கேக்குறாரு. நானும் அதுதான் நினைச்சேன், என் பொண்ணை கூட்டு வரன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப விடிய காலையில அவங்கள பிக்கப் பண்றதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, இவங்களுமே பொண்ணோட ஏறுறாங்க. இவங்க வர வழியில சந்தை மாதிரி ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில 3 பேருமே கண்ணாடி எல்லாம் வாங்குறாங்க, சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்த போட்டோவை இவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. பரவாயில்லப்பா பையன் என்ஜாய் பண்றான், கண்டிப்பா இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான்ற மாதிரி அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அத்தர்லாம் மொத்தமா ஒரு இடத்துல வாங்குவாரு, அந்த இடத்துல எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்க அத்தர் ஒண்ணை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வேணும்னா உனக்காக இதை வாங்கிக்கோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏற்கனவே வாங்கி தான் பிரச்சனையில மாட்டிருக்கோம், இது வேறையா, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தாஜுவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட அம்மா கூட சேர்ந்து தானே வேலை பார்க்கறான், இவன் சோகமா இருக்கிறத அம்மா நோட் பண்றாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணமா, அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண, அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதான் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, நீயாவது பரவாயில்ல, என் பையன் ஒரு பொண்ணை பயங்கரமா நேசிக்கிறான், ஆனா இப்போ வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணாம இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறது. வேற யாரு, நம்ம ஷெரின் தான், ஷெரின் கல்யாணமே பண்ணிட்டு போயிட்டா, இவன் இன்னமும் அவளையே நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஓஹோ இது வேறையான்ற மாதிரி தாஜு யோசிக்கிறாரு. இப்ப ஷெரின் இருக்காங்கல்ல, ஒரு மரத்துக்கு பக்கத்துல சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அஜேஷ்க்கு கால் பண்ணி பேசுறது. அவ மரத்துக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கா, நான் இங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பாத்துக்கிட்டே இருக்காத, லெட்டரை கொண்டு வந்திருக்கல, போய் தந்துருன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணை பக்கத்துல படுக்க வச்சிருக்காரு, போலான்ற மாதிரி லெட்டரை கொண்டு போறாரு. இப்பதான் பாசிட்டிவ் பிரசன்டா மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இவர் ப்ரொபோஸ் பண்ணிடலான்ற மாதிரி பக்கத்துல வராரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அமரை பத்தி பேசுறாங்க. அமரை என்னால இன்னும் கூட மறக்கவே முடியல, அவன் கூட பழகுனது எனக்கு இன்னமும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சோகமா இருக்காரு. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் பாஸ்ட்ல லெட்டரை தரதுக்காக போனாரு பாத்தீங்களா, அப்ப அமருன்ற பையன் அவங்களுக்கு பக்கத்துல வந்திருப்பான். அவன் இருக்கான்ல, உனக்கு ஒரு கிஃப்ட்ன்ற மாதிரி தரான். ஓபன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு பிடிச்ச அத்தர் தான் இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த அமர் இருக்கான்ல, இவங்க கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறான். இவங்க முதல்ல கோவப்படுற மாதிரி தான் மூஞ்ச வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அமருமே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து பாக்குற இவர் உடஞ்சு போயிருப்பாரு. அந்த லெட்டரை கசக்கி போட்டிருப்பாரு. இப்ப பிரசன்ட்லயும் அந்த லெட்டரை கசக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட இவளோட மனசுக்குள்ள அமர் தான் இருக்கான், நம்ம இல்லையான்ற மாதிரி பயங்கரமா இவர் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கடையில ஒரு பொண்ணு வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு, வேற ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு. ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. இருக்காருனா வாங்க உட்காருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு உட்கார வச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா இவர் ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. நான் பண்ணது தப்பு தானேன்னு கேக்குறாரு. கண்டிப்பா தப்பு தானே, எவ்வளவு நாள் அலைய விட்டுருக்கீங்க, நீங்களே இந்த விஷயத்த சொல்லுங்க, அவங்களுக்கா தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு.
இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அவன் மனசுல நான் இல்ல, இன்னமும் அமர் தான் இருக்காரு, அதெல்லாம் நான் ப்ரப்போஸ் பண்ண போறதே இல்ல, இந்த உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. எது உண்மையை சொல்ல போறியா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை வச்சு இழுத்துக்கிட்டே இரு, அவன் மனசு மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, அப்ப ப்ரப்போஸ் பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் நாளைக்கு காலையில இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. காலையில இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அபிலாஷ் கதவை தட்டுறாரு. என்னாச்சுன்னு இவர் கேக்குறாரு. மச்சான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. தப்பு பண்ணிட்டியா, என்ன தப்புன்னு இவர் கேக்குறாரு. கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்பதான் அவர் பண்ணதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லவ் ஃபெயிலியர் சம்பந்தமா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். எதர்ச்சியா வீட்டுக்குள்ள போன அஜேஷ் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவருமே ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஸ்கூல் டைம்ல அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண, நடுவுல அமர் வந்துட்டான், அதனால விட்டுட்ட, இத்தனை வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்பயும் ப்ரப்போஸ் பண்ணாம எதுக்காகடா இந்த மாதிரி வேஸ்ட் பண்றன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. வாய்ஸ் நோட்டை ஹீரோ கண்பனதா நினைச்சிருப்பாரு, தெரியாதனமா குரூப்புக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. எது குரூப்புக்கு அனுப்பிட்டியா, சரி டெலீட் பண்ண வேண்டியதுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. டெலீட் பண்ண மச்சான், ஆனா எனக்கு மட்டும் டெலீட் பண்ணிட்டேன்டா, தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன்டா, இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் போயிருக்கும், ஷெரீனுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவ பாக்குறதுக்கு முன்னாடி நீயா போய் சொல்லிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்காக வெளியே வராங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார் உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஷெரீன் அதை பார்த்திருக்காங்க போல, சோகமா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சாரின்ற மாதிரிலாம் கேட்க வராரு. ஆனா அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அபிலாஷ் ஹெல்ப் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தியும் அந்த ஆடியோ நோட்ல சொல்லியிருப்பாரு. அவங்க இருக்காங்கல்ல, நீ மத்தவங்க மாதிரி இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நீயும் மத்தவங்க மாதிரின்றத ப்ரூவ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நடக்கிறாங்க. ஹீரோவும் இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சாரி மச்சான், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அஜேஷும் சொல்றாரு. ஒரே ஒரு டாக்குமெண்ட் வாங்கினா போதும்னு அஜேஷ் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி ப்ராப்ளத்தை இவர் சால்வ் பண்ணிடுறாரு. ப்ராப்ளம் இதுக்கப்புறம் இல்லன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. மேற்கொண்டு பேச வராரு. ஆனா இவங்க நிக்காம கிளம்பிடுறாங்க. இவங்க ரொம்ப நாள் இங்க இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் இருக்க வேணாம், நம்ம மும்பைக்கே கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பி எதுக்குமா மும்பைக்கு போற, இங்கேயே இருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ஈகோ தடுக்குது. இப்பயாவது உங்க ஈகோவை விட்டுட்டு பொண்ணு கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் பேச மாட்டாரு. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது சொந்தக்கார அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் என்னன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்கிறதுக்காக தாஜு வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ லவ்வ சொல்லாம இருக்காருல்ல, அது தப்பு பிரதர், நீங்க சீக்கிரமா சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்காக மனசுக்குள்ள ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அது அவங்க கிட்ட சொன்னாதானே தெரியும், சொல்லலன்னா எப்படி தெரியும்னு கேக்குறாரு. சொல்லாத காதல் காதலே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோ ஷெரீனை எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்றது இந்த அண்ணனுக்கு நல்லா தெரியும். இந்த அண்ணன் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வீட்டை எதிர்த்து அமர் கூட இவங்க மும்பைக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா, மும்பைல போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணதா இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா நான்லாம் ஹெல்ப் பண்ணலமா, நீ எங்க இருக்கன்றத முதல்ல அவன் தான் தேடி கண்டுபிடிச்சான், பினான்சியலா நிறைய ஹெல்ப் அவன் தான் பண்ணான், அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம், நீ இங்க இருக்கும் போதும் சரி, இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமும் சரி, எங்க எல்லாரையும் விட அவன் தான் அதிகமா உன்னை நேசிச்சான்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்ச இவங்களுமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. தாஜு சொன்னது ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவங்க இன்னைக்கு ட்ரெயின்ல போக போறாங்கன்றது இவருக்கு தெரியுது. வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அவங்க எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்த பாத்துடுறாரு. அவர் பார்த்ததை அண்ணன் கவனிச்சிடுறாரு. இந்த பொண்ணுக்கு நான் ஏதாவது வாங்கி தந்துட்டு வரேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவை உட்கார சொல்றாங்க. ஹீரோவும் பக்கத்துல உட்காந்துடுறாரு. நான் பண்ண விஷயத்தினால தானே ஊருக்கு போலான்னு முடிவு எடுத்த, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நீ இங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, மும்பையில எனக்கு முடிக்க வேண்டிய சில வேலை இருக்கு, நான் அதுக்காக தான் போலான்னு முடிவு எடுத்தேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கரெக்டா ட்ரெயின் இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்களுமே ட்ரெயின் கிட்ட ஏறுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இவருமே எப்படி பேசுறது, எப்படி லவ்வ சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் சொல்ல மாட்டான் போலியன்ற மாதிரி அந்த சொந்தக்கார அண்ணனும் யோசிக்கிறாரு. ஹீரோ நம்மள லவ் பண்றாரு அப்படின்றது ஷெரீனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படின்றது ஷெரீனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அந்த விஷயத்தை வெளிப்பத்திரலாம் அப்படின்ற மாதிரி தைரியத்தை வர வச்சு இவரை வெளிப்பத்துறாரு. அதாவது முதல்ல இவர் கோர்ட் யூனிஃபார்முக்காக ட்ரெஸ் எடுத்து தந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்தே இவருக்கு லவ் வந்திருக்கும். அப்பத்துல இருந்து நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன், சொல்லதான் பயந்துட்டேன், இப்பயாவது சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சாரி எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னா ஏறிடுறாங்க. இவரை சோகமா பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே சோகமா இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க நோ சொல்லியிருக்காங்க. இவங்களோட முடிவுல மாற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே எல்லா படத்துலயும் சேர்ற மாதிரி தானே காமிச்சு முடிப்பாங்க, இந்த படத்துல சேரலன்ற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க.
ஆனா நம்ம நினைச்சதை சொல்லிட்டோன்ற மாதிரி இவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தோட இங்க இருந்து நடந்து போறாரு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.